வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணியில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைமை அலுவலக கூட்ட அரங்கில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பாக இந்த உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 10 வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளரை சந்தித்த மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் த. அமிர்தகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்திட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்க வேண்டிய 7வது ஊதிய குழு நிர்ணயித்தல், பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 21 மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும். அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படாமல் இருக்கின்றது. இதனால் பணிச்சுமை அதிகமாக உள்ளது. எனவே உடனடியாக காலி பணியிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிரப்பிட வேண்டும். டெட் தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். அதேபோல் டெட் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வருகின்ற டிசம்பர் 29ஆம் தேதி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிக அளவில் உள்ள கூட்டமைப்பான கோட்டா ஜியோவின் சார்பில் மாநில உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 2 கட்ட போராட்ட நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமின்றி 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இப்போராட்டங்கள் நடைபெறும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 25/4/2025 அன்று கோட்டா ஜியோவின் சார்பில் ஒரு மாநில அளவிலான தர்ணா போராட்டத்தை சென்னையில் நடத்தினோம். அதை ஒட்டி மறுநாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் விதியின் 110 கீழ் 9 அறிவிப்புகளை செய்திருந்தார்கள். அதற்காக இந்த கூட்டமைப்பு சார்பில் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் எங்கள் கூட்டமைப்பானது கோரிக்கையை வைத்தால் அதுக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறோம். அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் போராட்டத்தை செல்வதாக எப்பொழுதும் முடிவெடுப்போம். ஏனெனில் எங்கள் சங்கமானது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிக அளவில் உள்ள கூட்டமைப்பு. ஆகவே ஏற்கனவே நாங்கள் கேட்டவாறு கோரிக்கையில் அறிவித்தாலும் முழுமையாக எங்களது கோரிக்கையில் அரசு நிறைவேற்றவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஏறக்குறைய 22 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கான முழு நிவாரணம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே 28/4/2025 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த மறுநாள் நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து பேசினோம். அப்பொழுது பேசும்போது கூட மீதி இருக்கின்ற கோரிக்கைகள், அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட இதர கோரிக்கைகள் தொடர்பாக விரைவில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார்கள். அதோடு மட்டுமின்றி நீங்கள் கேட்டுக்கொண்டவாறு பங்களிப்பு ஓய்வு திட்டம் உள்ளிட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அந்த குழுவினுடைய காலக்கெடுவையும் குறைத்திருக்கிறோம் என்ற செய்தியை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே இது தொடர்பாக மேற்கொண்டு பெரிய முயற்சி எடுக்காத காரணத்தினால் நாங்கள் உடனடியாக கோட்டாட்சியின் சார்பில் மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை திட்டமிடுவதற்காக கூட்டத்தை கூட்டுறோம். இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் பெரும்பான்மையான கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் அடுத்த கட்ட இயக்க நடவடிக்கை செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே கூறியவாறு 22 ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இன்றும் கிணற்றில் போட்ட கல்லாகத்தான் இருக்கிறது என்பதை உண்மையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஆசிரியர்கள் வேதனையோடு பார்க்கிறோம் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனெனில் இது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக, அது சொல்லப்போனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி திட்டம் ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கலாம் என முடிவெடுப்பதற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய IAS அதிகாரி ககன் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவானது அமைத்திருந்தார்கள். அந்த குழுவின் சார்பில் இங்கே நாங்கள் தமிழ்நாடு அரசு ஒன்றிய சார்பாக முதல் சங்கமாக பேசினோம். இங்க இருக்கின்ற பெரும்பான்மை எல்லா சங்கமும் அந்த குழுவில் நேரடியாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் 194 சங்கங்களை அந்த குழுவானது அழைத்து பேசியது. அதில் பேசிய பெரும்பான்மையான சங்கங்கள் ஏறக்குறைய
98% மேல் உள்ள சங்கங்கள் எல்லாமே பழைய ஓய்வு திட்டம் தான் வேண்டும் என்று அறுதியிட்டு கேட்டுக்கொண்டார்கள். அதே போல அந்த குழுவில் நாங்கள் கலந்து கொண்டு பேசும்போது முக்கியமாக கூறிய வார்த்தை, இந்த குழுவினுடைய காலக்கெடுவை நீட்டிக்க கூடாது என்று கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் நிச்சயமாக நீட்டிக்கப்படாது என்று கூறியிருந்தார்கள். 30/9/2025க்குள் இந்த குழுவினுடைய அறிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இடைக்கால அறிக்கையாக கொடுக்கிறோம் என்று அரசு அறிவித்தது. ஆனால் அரசு அறிவித்ததை தவிர யாரிடம் கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள், யாரெல்லாம் இருந்தார்கள், அந்த இடைக்கால அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதை இதுவரை உதாகரமான செய்தியாகத்தான் இருக்கிறத தவிர எந்த செய்தியும் முழுமையாக உணர முடியவில்லை. அந்த 39 காலக்கெடு முடிந்தும் கூட இதுவரை இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக எந்த முடிவையும் அரசு அறிவிக்காத காரணத்தினால் நாங்கள் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் 22 ஆண்டுகளாக எப்பொழுதும் முதல் கோரிக்கையாக வைத்திருப்பதை போல இப்பவும் நாங்கள் முதல் கோரிக்கையாக முன்மொழிந்திருக்கிறோம். நிச்சயமாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதானமான கோரிக்கையை மீண்டும் நாங்கள் அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நிதி அமைச்சர் தங்கம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் தலைமையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்ட சங்கம் இணைந்து எங்களது கோரிக்கைகளை முன்வைப்போம் என்று கூறினார். அப்போது ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் உடனிருந்தனர்.